38வது 38க்கு நீங்க எடுத்த ஆன்சரை பாப்போம். 38க்கு நீங்க எடுத்த ஆன்சர் எடுத்திருக்கிறீங்க. கையில காட்டுங்க, என்ன விட எடுத்தீங்க. சரி, ஓகே. இப்ப 38வது வினா பாருங்க. அது அப்படியே இருக்க. சரியா? 38வது வினா அப்படியே இருக்க. நான் சும்மா ஒரு உதாரணம் மட்டும் தாரேன். என்னன்னு சொன்னா, இது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்கூல்ல, சரியா, ஸ்கூல்ல வந்து மணி அடிப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஸ்கூல்லையும், இன்னொரு ஸ்கூல்ல 15 நிமிடங்களுக்கு ஒருக்கா இன்னொரு ஸ்கூல்ல மணி அடிப்பாங்க. சரியா? இன்னொரு ஸ்கூல்ல 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா மணி அடிப்பாங்க. என்று சொன்னா 3 ஸ்கூலும் வந்து 7 மணிக்கு மணி அடிச்சாங்க என்று சொன்னா அடுத்த பெல் எப்ப ஒன்று அடிப்பாங்க? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஒரு ஸ்கூல்ல வந்து ஏ என்ற ஸ்கூல்ல 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிப்பாங்க. பி என்ற ஸ்கூல்ல 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிப்பாங்க. சி என்ற ஸ்கூல்ல 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிப்பாங்க என்று சொன்னா, இப்ப இங்க கேட்காங்க காலையில, சரியா, காலை 7 மணிக்கு 3 ஸ்கூல்லையும் ஒண்டா பெல் அடிச்சிருக்கு. அடுத்த பெல் எப்ப அடிக்கும்? முதலாவது விட 7:15, இரண்டாவது விட 7:30, மூன்றாவது விட 8 மணி. என்ன பெல் எப்ப அடிப்பாங்க? கையில காட்டுங்க பாப்போம். சரியாங்கிறாக்கள் நிறைய கேள்வி வர்றதுல சரியாங்கிறாக்கள் மட்டும் கை வைக்கலாம். சரி, பாப்பமா. சரி, பாப்போம். இப்ப இங்க என்னன்னு சொன்னா, இப்படி தந்தா நாங்க போட்டு பார்க்கலாம். சரியா? 7 மணில 7:10, 7:20, 7:30, 7:40, 7:50, 8 மணி இப்படி போட்டு பார்க்கலாம். அல்லது 2 விதமா செய்யலாம். ஒன்று போட்டு பார்க்கிறேன். சரியா? ஆனா போட்டு பார்க்கறதுங்கிறது எல்லாம் சாத்தியம் இல்லை. இப்ப இது முதல்ல அடுத்த பெல், இது 5வது பெல் எப்ப அடிக்கும் தொடர்ந்து என்று கேட்டா இப்படியே போட்டு இருக்கலாமா? இது 7 மணிக்கு முதலாவது அடிச்சா 2வது எல்லாம் ஒத்தடியா எப்ப அடிக்கும் கேட்டு நீங்க எடுப்பீங்க. சரியா? 2வது கேட்காங்க 5வது எப்ப அடிக்கும் என்று கேட்டா, அப்ப நாங்க 8 மணி, 8:10, 8:20, 8:30, 8:40 அப்படியே போட்டு 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 போகலாமா? போகையில. அப்ப என்ன செய்யணும்டா, இந்த 3க்கும் நாங்க 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இந்த 3க்கும் நாங்க போமசி பார்க்கணும். சரியா? ரைட். இப்ப ஏன் போமசி பார்க்கணும்னு சொன்னா பொதுவா ஒன்று வரும். சரியா? அப்ப நாங்க பார்ப்போம். இந்த 10, இந்த 15, 20 போமசி இந்த 3க்கும் பார்க்கிறேன்னு சொன்னா முதலாவது நாங்க பிரிக்கணும் 2ஆல. முதலாவது நாங்க போமசி பார்க்கக்குள்ள 2ஆல பிரிக்கணும். போமசி எது வரைக்கும் நாங்க செய்யணும்? கடைசியில ஒன்று வரும் வரைக்கும் செய்யணும். முதலாவது நான் 2ஆல பிரிக்கேன். 10லயும் 2 2 5 தரம். 15ல பிரிக்க 7, அதால 15. 20லயும் 2 2 10 தரம். திருப்பி என்ன செய்வோம்னு சொன்னா, திருப்பி என்ன செய்யணும் என்று சொன்னா திருப்பியும் வந்து 2ஆல பிரிக்கணும். சரியா? இதுல ஏதாவது 2ஆல பிரிக்க 7மா இருந்தா அதை நாங்க 2ஆல பிரிக்கணும். இப்ப இதுல வந்து எது 2ஆல பிரிக்கலாம்? 10ங்கிறத 2ஆல பிரிக்கலாம். அப்படித்தானே?
இதுல 10 வந்து ரெண்டால பிரிக்கலாம். அப்ப ரெண்டால பிரிச்சா இந்த 5லையும் பிரிக்கலா, ரைட். இந்த 15ஐயும் ரெண்டால பிரிக்கலா, சரி. ஆனா 10 ரெண்டால பிரிக்கலாம். 10 ரெண்டால பிரிச்சா 5. சரி. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்டா, திருப்பி ரெண்டால பிரிக்கலாமா? திருப்பி ரெண்டால பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அடுத்தது என்ன செய்வோம், ரெண்டுக்கு அடுத்த இலக்கம் 3 நம்பர். சரியா? 2 3, ரைட். 3ஆல பிரிக்கலாமா? 15 பிரிக்கலாம் 3ஆல. சரியா? அப்ப ரைட். அப்ப நான் என்ன செய்வேன், 3ஆல பிரிக்கிறேன். 5ஆல பிரிக்கல, 5 பிரிக்கல 3ஆல. 15 பிரிக்கலாம். 3 15, 5 இதை பிரிக்கல. திருப்பி என்ன செய்வோம், இனி 5ஆல பிரிப்போம். 5ஆல பிரிச்சா 5லையும் ஒரு தரம், இந்த 5லையும் ஒரு தரம், இந்த 5ல ஒரு தரம். கடைசியில ஒன்று வந்துட்டு. இப்ப எது அப்ப விடே என்று சொன்னா, இப்ப இந்த தானே இதை அப்படியே பெருக்கணும். பெருக்கினா 2 4, 4 12, 12 5 60, 12 5 60. 60 என்று சொன்னா இது என்னத்துல இருக்கு, நிமிஷத்துல இருக்கு. அப்படித்தானே? 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் நிமிஷத்துல இருக்கு. அப்ப வந்த விடையும் வந்து 60 நிமிஷம். அப்ப 60 நிமிஷம் என்று சொன்னா எத்தனை மணித்தியாலம்? எத்தனை மணித்தியாலம்? ஒரு மணித்தியாலம். அப்ப ஒரு மணித்தியாலம்னு சொன்னா ஒவ்வொரு மணித்தியாலத்தால 3 சேர்ந்து ஒத்தடியா பெல் அடிக்கும். சரியா? அப்ப இங்க 7 மணிக்கு அடிச்சா அடுத்த பெல் ஒரு மணித்தியாலம்டா 8 மணிக்கு அடுத்த பெல் அடிக்கும். அடுத்தது 9 மணிக்கு அடுத்த பெல் அடிக்கும். 10 மணிக்கு அடுத்த பெல் அடிக்கும். அப்ப என்ன, இந்த 60 சொன்னா என்ன அர்த்தம்டா, 60 நிமிஷத்தால தொடர்ந்து ஒத்தடியா ஒன்றாடிக்கும் என்றதான் இப்ப அர்த்தம். விளங்கிட்டா? போமசி தெரியாட்டி ஒன்றும் செய்யல. போமசி பார்க்க தெரியணும். போமசி பார்க்க தெரியும்னு சொன்னா ஓகே. இது வந்து சில கணக்குல 2 தானம் பாரமாய் இருக்கும், சில கணக்குல 3 தானம் பாரமாய் இருக்கும். சரியா? ரைட். இது விளங்கிருக்கும் நினைக்கிறேன். வேணுமென நீங்க போட்டு பாருங்க. 7 10, 7 20, 7 30, 7 40, 7 50, அங்கால 8 மணி. இது 7 15, 7 30, 7 45, 8 மணி. இது அந்த இருக்குது. அடுத்தது இது 7 20, 7 40, 7 60, 7 60க்கு பதிலா 8 மணிக்கு வரும். அப்ப 3லையும் 8 மணிக்கு பெஸ்ட்டுக்கு வரும். சரி, அப்ப ஒரு மணிக்கு அர்த்தம்னா இது. அதே போல ஒரு கேள்விதான் அங்க ஒன்று வந்திருக்கு. சரியா? அங்க என்ன வினா வந்திருக்குன்னு சொன்னா பாருங்க வினாவ. ஒரு விடுதியில் 6 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் 4 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் மணி ஒலித்தது. 2 மணிகளும் 6 மணிக்கு ஒலித்தது எனின், ஒரே தடவையில் ஒலித்தன எனின் 3வது தடவை எத்தனை மணிக்கு ஒலிக்கும்? அப்ப இங்க நாம் என்ன செய்யணும்டா, ஒரு விடுதியில வந்து, விடுதி என்ற ஹாஸ்டல். சரியா? ஹாஸ்டல்ல வந்து இருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல பிள்ளைகள் இருக்குது. சரி, அந்த பிள்ளைகளுக்கு சொன்னா ஒரு பெல் அடிக்கிறது 6 மணிக்கு ஃபுல்லா பெல் அடிக்கிட்டு இன்னொரு பெல் சொல்றாங்க. சரியா? ஒரு விடுதியில 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும், இன்னொரு விடுதியில 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்து 6 மணிக்கு பெல் அடிச்சிட்டுன்னு சொன்னா அடுத்த 3வது எப்ப அடிக்கும் கேட்காங்க. அப்ப பாருங்க, இப்ப 6 நிமிஷத்துக்கும் இந்த 4 நிமிஷத்துக்கும் நாங்க போமசி பார்க்கணும். போமசி பொதுவா என்று பார்க்கணும். அப்ப பெஸ்ட்டுக்கு என்ன தாள பிரிக்கலாம்? கையில காட்டுங்க, என்ன தாள பெஸ்ட்டுக்கு பிரிக்கலாம் போமசி பார்க்கறதுக்கு? முதலாவது நாங்க 2ஆல பிரிக்கலாம், 2ஆல பிரிக்கணும். சரியா? ரைட். 2ஆல பிரிச்சா 6லையும் 3 தரம் வரும், இதுல வந்து 2 தரம் வரும். போமசி காணத்திரியாக்கள் பார்த்து கொள்ளுங்க. திருப்பி போமசி வழங்கப்படுத்திடலாம். சரியா? திருப்பி என்ன செய்வோம், இதுல 2லையும் 2ஆல பிரிக்கக்கூடியது ஏதாவது இருந்தா 2ஆல பிரிக்கணும். 2ஆல இந்த 2 அப்ப 3ஆல பிரிக்கல, 3ஆல பிரிச்சா மிச்சம் வரும், அதை அப்படியே போட்டுவோம். இது பிரிக்கலாம் ஒரு தரம்.
அடுத்தது இனி ரெண்டால பிரிக்கிறதுக்கு இல்ல. அப்ப அடுத்தது மூணால பிரி. மூணால பிரிச்சா ஒன்று ஒன்று. இப்ப இந்த இருக்கிறது ரெண்டால பெருக்கினா 4. இந்த வாரம் 4 மூணால பெருக்கினா 4 12. என்ன அர்த்தம் மட்டும் சொன்னா 12 12 12 நிமிஷத்தால ஒத்தடியா பெல் அடிக்கும். சரியா? 12 12 நிமிஷத்தால. அப்ப இப்ப சொல்றாங்க 6 மணிக்கு பெல் அடிச்சா அடுத்த பெல் வந்து 6:12. அடுத்த பெல் எப்ப இந்த 12 நிமிஷத்துக்கு கூட்டினா சரி. அப்ப 6:24. அடுத்த பெல் எப்ப 12 நிமிஷம். அப்ப 6:36. அடுத்த பெல் 6:48. சரியா? அடுத்த பெல் எப்ப 6:60. 6:60 சொல்றல 7 மணி. சரியா? 7 மணி. இப்படி 12 12 நிமிஷத்தால பெல் அடிச்சிட்டு போகும். இப்ப அவங்க கேட்கறது மூன்றாவது எத்தனையாவது மணிக்கு? இது முதலாவதுண்டா ரெண்டாவது மூணாவது? 6:24 விடு. விளங்கிட்டா? விளங்கினாக்க கை வைத்துங்க. நான் ஒரு கணக்கு தர போறேன். நான் ஒரு கணக்கு தருவேன். விளங்கினாக்க கை வைத்தணும். சரி, இதுல ஆன்சர் ஓகே. சரி, நீங்க நான் தார கணக்குக்கு ஆன்சர் அடிங்க. சரியா? ஒரு பூந்தோட்டத்துல வாயில கேட்டுட்டேன், சொல்றத கேட்டுக்க. ஒரு பூந்தோட்டத்துல 8 நிமிடங்களுக்கு ஒருக்கா மல்லிகைப்பூ விழும். சரியா? 8 நிமிடங்களுக்கு ஒருக்கா மல்லிகைப்பூ விழும். இன்னொரு பூந்தோட்டத்துல செம்பருத்தியம்பூ விழும். எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு சொன்னா 12 நிமிஷத்துக்கு ஒருக்கா செம்பருத்தியம்பூ விழும். மல்லிகை விழுகுது 8 நிமிஷத்துக்கு ஒருக்கா. செம்பருத்தி விழுகுது 12 நிமிஷத்துக்கு ஒருக்கா. இரண்டும் சேர்த்து ஒத்தரியா காலையில 8 மணிக்கு விழுந்துட்டு அடுத்த இரண்டாவது விழுவது. முதலாவது 8 மணிக்கு விழுந்துட்டு இரண்டாவது விழுவது எப்ப? முதலாவது சரி பாப்பா.
8 நிமிஷம் 12 நிமிஷம் ரெண்டு போமஸ் பார்க்கணும் நாங்க. அப்ப 8க்கும் 12க்கும் போமசி டெஸ்ட்டுக்கு வந்து நாங்க 2 ஆளை பிரிக்கணும். அப்ப 2 ஆளை பிரிக்கணும்னு சொன்னா சரியா, 2 ஆளை பிரிக்கணும்னு சொன்னா 8லயும் வந்து 4 தரும், 12லயும் வந்து 6 தரும். சரி, அடுத்தது திருப்பி என்ன செய்யலாம்டா 2 ஆளை பிரிக்கலாம். அப்ப 2 ஆளை பிரிச்சா இதுல 2 தரம், இதுல வந்து 3 தரம். திருப்பி என்ன செய்யலாம், இதுல 2 ஆளை பிரிக்கக்கூடியது இருந்தா 2 ஆளை பிரிக்கணும். 2 ஆளை பிரிக்கக்கூடிய 2 இருக்கு, அப்ப 2 ஆளை பிரிப்போம். 2 ஆளை பிரிச்சா 1 தரம், 3 பிரிக்கலாம். திருப்பி என்ன செய்வோம், இந்த 3 ஆளை பிரிப்போம், 1 1. இப்ப என்னத்தை பிரிக்குவோம், 2 4, 4 2 8, 8 3 24. என்ன அர்த்தம், 24 நிமிஷத்தால ரெண்டும் ஒத்தடியா வெள்ளம். அப்ப 8 மணிக்கு விழுந்த என்று சொல்லி சொன்னா அடுத்த இதோட 24 நிமிஷத்தை கூட்டினீங்களா 8 24 விளங்கிட்டு தானே. சரியா, ஆகவே 2வது விட. அப்ப அதே போல அந்த கேள்விக்கு நாங்க பார்த்திருக்கிறோம். சரியா, அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா 6க்கும் 4க்கும் போமசி 12. அப்ப 12 சொல்லிச்சோன்னா 6 மணிக்கு ஃபெஸ்ட்டுக்கு விழுகுது. சரியா, அடுத்தது 6 12க்கு 2வது விழும். அடுத்தது 6 24க்கு 3வது விழும். அங்க கேட்டது 3வது தடவை ஒளியொலித்தது. அப்ப 6 24 முதலாவது விடு. அடுத்த வினா 39வது வினா. சரியா, இது நிறைய பேரு மறந்திருப்பீங்க, நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க. சரி, இது ஸ்டார்ட்ல புலமை ஒளி புத்தகத்துல நாங்க படிச்சிருக்கிறோம். புதுசா ஜாயின்ட் ஆனாக்க படிச்சிருக்க மாட்டீங்க, வேற ஸ்கூல்ல எங்கே படிச்சீங்களோ தெரியா. இதுக்கு சரியா பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்வாவு என்ற பாடத்துல இருந்து வருகுது. ரைட், இப்ப பாப்பா சரியா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பெட்டி ஒன்றுக்குள்ள மாபிள் கொண்டு வச்சிருக்காங்க. இது சின்ன சின்ன கொண்டு, கலர் கலரான கொண்டு. அந்த பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா சிவப்பு நிற மாபிள், அதுல வந்து 6 வச்சிருக்காங்க. அடுத்தது நீல நிற மாபிள் எத்தனை வச்சிருக்காங்கண்டா 3 வச்சிருக்காங்க. அடுத்தது மஞ்சள் நிற மாபிள், மாபிள்னு சொன்னா சரியா யாரு மாபிள் விளையாடுறார்கள், ரோட்ல எல்லாம் விளையாடுவாங்க, வீதியில புல் வீதி கிரவல் ரோட்ல எல்லாம் எங்கட ஸ்டேட்ல எல்லாம் விளையாடுவாங்க. சரியா, குண்டு அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன குண்டு எல்லாம் ஒரே அளவுக்கு இருக்கும். சரி, ரைட். மஞ்சள் நிற மாபிள் வந்து 4. ரைட், இப்ப கேட்டாங்க அந்த பொட்டியை எல்லாம் மூடி போட்டாங்க. மூடி போட்டு கண்ணை மூடிட்டு சிவப்படி சொல்றாங்க, கண்ணை மூடிட்டு சிவப்படு பார்க்காம எடுக்கணும். எத்தனையாவது தடவையில சிவப்பு வரும், நிச்சயமா எத்தனையாவது தடவையில வரும், இதுதான் கேள்வி. நிச்சயமா இந்த சிவப்பு எத்தனையாவது தடவையில வரும். முதலாவது விட 6வது தடவை, 2வது விட 7வது தடவை, 3வது விட 8வது தடவை. எந்த விட, மூணாவது விட 8வது தடவை. என்ன எனக்கு தெரியா, நான் படிக்கலையே, சொல்லித்தாங்களே. இப்ப பாப்பா சரியா, திருப்பியா சொல்ல. ஒரு மாபிள் பெட்டிக்குள்ள சரியா, ஒரு பெட்டிக்குள்ள 6 சிவப்பு, நீலம் 3, மஞ்சள் 4 என்று சொல்லி கொண்டு வச்சிருக்காங்க. இப்ப கேட்காங்க அதை பார்க்காம கைய விட்டா எடுக்கணும், எடுத்தா அது சிவப்பா வரணும். சிவப்பு வாரன்னு சொன்னா எத்தனையாவது தடவையில நிச்சயமா வரும் என்று கேட்காங்க. இப்ப பாப்போம், செய்முறை எனக்கு தெரியா எப்படி வரும் என்று கேட்டா சரியா செய்முறை சொல்லித்தாரன். அதுக்கு முன்னே நிச்சயமா எப்படி வரும் என்று சொல்லித்தாரன். முதலாவது தரம் கண்ணை மூடிட்டு எடுக்காரு, மஞ்சள் வருது. முதலாவது தரம் மஞ்சள் வருது.
ரெண்டாவது கண்ணை மூடிட்டு எடுக்காரு, நீலம் வருது. வேற எடுக்கணும் சிவப்பு, சிவப்பு தான் எடுக்கணும். மூணாவது தரம் எடுக்காரு, மஞ்சள் வருது. நாலாவது தரம் எடுக்காரு, நீலம் வருது. அஞ்சாவது தரமும் எடுக்காரு, சரியா, மஞ்சள் வருது. ஆறாவது தரம் எடுக்காரு, மஞ்சள் வருது. ஏழாவது தரம் எடுக்காரு, என்ன வரும், நீலம் வருமங்க, நீலம் வருது. அப்ப அவர் நினைக்காரு நான் சிவப்பு தான் எடுக்கணும், சரியா. இனி எட்டாவது தரம் எடுக்காரு, மஞ்சள் வருமங்கிறாங்க கை, மஞ்சள் வருமா? ஏற்கனவே மஞ்சள் எத்தனை தரம் வந்திருக்குது, 1 2 3 4 தரம் மஞ்சள் வந்துட்டு. இனி மஞ்சள் வராது. 1 2 3 4 தரம் மஞ்சள் வந்துட்டு, சரியா. இனி மஞ்சள் வராது. நீலம் வருமா? அண்டா 1 2 3 நீலமும் வந்துட்டு. இனி மஞ்சள் நீலமும் வருமா? அதுக்குள்ள இல்ல வாரது. அப்ப இனி எட்டாவது தடவையில நிச்சயமா வாரது அது சிவப்பு தான். ஏன்? மஞ்சள் நீலமும் 7 முடிஞ்சு. அப்ப எட்டாவது தரம் வாரது இனி சிவப்பு தான் வரும். இனி எப்படி எடுத்தாலும் சிவப்பு தான். அப்ப நிச்சயமா வாரது சிவப்பு. இனி அப்ப கேள்வி, அவர் கண்ணை மூடிட்டு பார்க்க மாட்டேங்குள்ள, அது நிச்சயமா வர்றது எத்தனையாவது தடவையில இருந்து சிவப்பு வரும் என்று கேட்டா, இப்ப பாருங்க எத்தனையாவது தடவை எதை கேட்காரு, இந்த சிவப்ப கேட்காரு. இப்ப சிவப்ப விட்டுட்டு சிவப்புக்கு பிறகு வார அடுத்த வேற ஏனைய நிறங்களை கூட்டி அதோட ஒண்ட கூட்டினா அவர் கேட்கறதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப 7 7 இருக்குது, 7ஓட, சரியா, குளம் வந்து 7, 7ஓட நாங்க ஒண்ட கூட்டினா 8வது தடவை என்று வரும். அப்ப இதுக்கு விட வந்து 8வது தடவை, சரியா. விட வந்து 8வது தடவை, அதாவது 3வது விட. அதே போல இன்னொன்று நீல பேனை சிவப்பு பேனை என்று சொல்லி பேனை இருக்குது கொம்பாஸ் பட்டிக்குள்ள, சரியா, அவங்களோட பெட்டிக்குள்ள மூடி வச்சிட்டீங்க. நீல பேனை வந்து 6 இருக்குது, நீலம். சிவப்பு வந்து 4 கேட்காங்க. கண்ணை மூடிட்டு பார்க்காம உள்ளுக்கு எடுக்கணும். நிச்சயமா அது நீளமா வரணும். எத்தனையாவது தடவையில வரணும், கையில வடிய காட்டு. நிச்சயமா அது நீளமா வரணும். எத்தனையாவது தடவையில? இன்னத்தை கேக்கீங்க, நீளத்தை கேக்கீங்க. அப்ப நீளத்தை மறைஞ்சு பிடிங்க. அடுத்தது இருக்குத்தானே, அதுகளோட ஒன்றை கூட்டுங்க. அடுத்தது என்ன இருக்குது, சிவப்பு. சிவப்பு மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே பச்சை இருந்தாலும் பச்சையும் சேர்த்து கூட்டி இப்ப சிவப்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப சிவப்பு அதோட ஒன்றை கூட்டுங்க. அப்ப இது 4, அந்த ஒன்றை கூட்டினா 5. அப்ப 5வது தடவையில பிராக்டிக்கலா வழங்கப்படுத்துங்களேன். ரெண்டா முதலாவது தரம் மனுஷன் எடுக்கான், நீலம் தான் வருது, சாரி சிவப்பு தான் வருது. 2வது தரமும் எடுக்காரு, சிவப்பு தான் வருது. 3வது தரம் எடுக்காரு, சிவப்பு தான் வராது. 4வது தரம் எடுக்காரு, சிவப்பு தான் வருது. 5வது தரம் இனி சிவப்பு வாரத்துக்கு இல்லை, 4 வந்துட்டு. இனி எடுத்தாலும் எடுக்காட்டி இனி வாரது நீலம் தான் வரும். அப்ப 5வது தடவையில அது நீலம் நிச்சயமா வரும். விளங்கிட்டா? விளங்காத அறையம் தான் கை வைக்கலாம். சரி, அப்ப இன்னொரு உதாரணம் இதுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு கிளாஸுக்கு போங்க, அடுத்த இந்த கேள்விக்கு போவோம். இப்ப இதுக்குள்ள பொத்தான் பட்டன் எல்லாருக்கும் தெரியும். இதுல இது செய்யற கலர் கலரா இருக்குது பட்டன், சரியா. அது வந்து 12 நீல நிறத்தில் இருக்கு, 3 சிவப்பு நிறம் இருக்கு, 7 கருப்பு இருக்கு. வினா நிச்சயமா கருப்பு வரணும். எத்தனையாவது தடவையில் அந்த கருப்பு வரும்?
ஒன்று அஞ்சாவது தடவை. இரண்டாவது விட 13வது தடவை. மூணாவது விட 15வது தடவை. நாலாவது விட 16வது தடவை. நாலாவது விட குஹலக்ஷன் ஆன்சர் காட்டுங்க ஐயால. சப்புறது போதும். சஞ்சனா ஆன்சர் காட்டுங்க. வீடியோ ஓடுதாமலாங்குது, எனக்கு முகம்பலங்குது இல்ல. விடைய கையால காட்டுங்க. அடுத்தது அடுத்தது ரைதா, மரியம், சபியா, அனா, அம்மார், பக்சிகா, அப்துல்லா வீடியோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்ன விடைன்னு எனக்கு தெரியா. சரி, ஆன்சர் வந்தா கையில காட்டலாம். ரைட், ஓகே. ஆன்சர் என்ன? கருப்பு வேணும் என்று சொன்னா இதைத்தான் கேட்காங்க. அப்ப இதை விட்டு போட்டு மிச்சம் அதுக்கு அடுத்தது இருக்கிறது 12 3 15. அதோட ஒன்றை கூட்டினா நாலாவது விட 16. சரியா? ரைட், அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னண்டா 16. இப்ப நம்மளோட கேள்விக்கு போவோம். உள்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றுல 3 சிவப்பு நிற மார்பிள்களும் 2 வெள்ளை நிற மார்பிள்களும் உள்ளன. பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற மார்பிள்கள் ஒரு சிவப்பு வந்து எடுக்கணும். மார்பிளை பெற பெட்டியில் இருந்து வெளியே எடுக்க வேண்டிய மார்பிள்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. சரியா? எத்தனை மார்பிளை வந்து வெளியில எடுக்கணும்? சிவப்பொண்ட பெறணும்டா வெளியில எத்தனை எடுக்கணும் என்றதான் கேள்வி. எத்தனையாவது விட? எத்தனையாவது? சிவப்பு 3 இருக்குது, வெள்ளை 2 இருக்கு. சரியா? இப்ப கேட்காங்க ஒரு சிவப்பு எடுக்கணும். அப்ப எத்தனையாவது தடவையில் எடுக்கலாம்? ஒரு சிவப்பு எடுக்கிறீன்னு சொன்னா சிவப்பை விட்டு போட்டு அடுத்ததோட ஒண்டை கூட்டுங்க. அடுத்தது 2, அதோட ஒண்டை கூட்டினா 3வது தடவையில விட 3வது. ரைட், அடுத்த வினா 40வது வினா. இந்த பாடம் பெருசி. சரியா? ஒரு தடவையில ஒரே நிறத்துல 2 வாரது, ஒரே நிறத்துல 3 வாரது, இப்படி எல்லாம் இருக்குது. தொட்ட மண்டா நாங்க இன்னைக்கு பின்னிக்கு இது செய்யலாம். அப்படி கேள்வி வரக்குள்ள நான் அதை விளங்கப்படுத்துறேன். 40வது வினா. நிறையொன்றில் அருண், தருண், வருண், கரண், தரன். கட்டாயம் என்னன்னு சொன்னா இந்த பேருகளை நாங்க வாசிக்க கொள்ள தெளிவா வாசிச்சு போயிடணும். இதுதான் இங்க முக்கியம். என்ன காரணம்னு சொன்னா இங்க பாருங்க, தருணம் இருக்கான், தரணும் இருக்கான். சரியா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு நாங்க வாசிக்கக்குள்ள. அடுத்து சில கேள்விகள்ல வரும் கவி, நவி, சவி, ரவி, தவி ஒரே மாதிரி. காவியா, கவியா, நதியா, நாதியா, இப்படி எல்லாம் வரும். அப்ப பேரை நாங்க தெளிவா அது வேற இது வேறு நாங்க ஒழுங்கா வாய்ச்சு கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்தது விமல், விமலன், விமலா என்றெல்லாம் வரும். அப்ப நாங்க தெளிவில்லாம வாசிச்சோம்டா எங்களுக்கு கட்டாயம் நிச்சயமா பிள்ளை வரும். ஆகவே இதை ஒழுங்கா நாங்க வாய்ச்சு கொள்ளணும். ரைட், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 40வதுக்கு ஆன்சரை காட்டுங்க. நீங்க என்ன ஆன்சர் எடுத்தீங்கன்னு பாரு. 40க்கு நீங்க எடுத்த ஆன்சரை பாரு. நிறையொன்றில் அருண், தருண், வருண், கரண், தரன் ஆகியோர் நிற்கின்றனர். இவர்கள் வருணுக்கு பின்னால் தருண் நிற்கிறான், எனினும் அவன் கரனுக்கு முன்னால் நிற்கிறான். கரண் தரனுக்கு முன்னால் நிற்கிறான். இவர்களில் நிறையில் முதலில் நிற்பவர் அருண். தகவலின் அடிப்படையில் முதலில் இருந்து 3ஆவதாக உள்ள நபர் யார்? யாரு? ஆன்சர் காட்டலாம். இது விலங்கல் என்றாக கைத்துங்க.
என்ன ஆன்சர்? இப்பதான் கேட்டது புறம் செய்ய போறாவுல. சரி பாப்பமா. இங்க நாங்க தந்த ஓர்டர் படி நாங்க குறிக்கணும் முதலாவது. சரி பாருங்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்கண்டா 5 பேர் இருக்காங்க. சரியா? ரைட். இவர்களில் வருணுக்கு பின்னால் தருண் நிற்கிறான் முதலாவது. நான் செய்யற ஓர்டருக்கு செஞ்சுவாங்க, விளங்காதாக்கள். வருணுக்கு பின்னால தருண் நிற்கிறான். அப்ப நான் எழுதுறேன் வருண். வருணுக்கு பின்னால தருண் நிற்கிறான். சரியா? போல முடிச்சிட்டு. எனினும் அவன் கரனுக்கு முன்னால் நிற்கிறான். யாரு? யாரால சொல்லு? யாரு? பஹா யாரு? தருண். யாரு? வருணா? தருண். தருண். தருணா தரணா? தருண். தருண். வருணுக்கு பின்னால் தருண் நிற்கிறான். எனினும் அவன் கரனுக்கு முன்னால நிற்கான். யாரு இந்த தருண்? சரியா? இந்த தருண் கரனுக்கு முன்னால நிற்கான். அப்ப இவிடத்த கரணை போட்டாதான் சரியா? இந்த கரனுக்கு முன்னுக்கு நிற்கான் இந்த தருண். கரனுக்கு முன்னுக்கு இந்த தருண் நிற்கான். கரண் தரனுக்கு முன்னால் நிற்கிறான். தரன் வேறு தருண் வேறு. இது தருண். இங்க சொல்றது தரனுக்கு முன்னால நிக்கிறான். இந்த கரண் தரனுக்கு முன்னுக்கு. அப்ப தரன் என்று வந்தா இந்த தரனுக்கு முன்னுக்கு கரண் நிற்கான். சரியா? ரைட். இவர்களில் நிறையில் முதலில் நிற்பவர் அருண். அப்ப ஆக பெஸ்டுக்கு நிக்கிறாள் யாருண்டா? அருண். ஆக பெஸ்டுக்கு நிக்கிறது அருண். இப்ப மூன்றாவதா நிக்கிற யார்? 1 2 மூணாவது. மூணாவது தருண். முதலாவது விடு. யார கொண்டு கிடைக்கும்? முதலாவது விட கிடைச்சார்கள். சரி, 1 விட கிடைக்காதார்கள் யார்? 1 விட கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தருணம் தருணம் போட்டு குழப்பிருப்பீங்க. சரியா? அதான் நடந்திருக்கும். தருண் வேறு தரன் வேறு. நீங்க வாசிக்கக்குள்ள தருண் தருண் வாக்கிருப்பீங்க. அப்ப அதால உங்களுக்கு விட வந்துரியாது. சரியா? அடுத்த கேள்வி போமா. அடுத்தது போமங்கிறாக்க கை வைத்தலாம். சரி, 41வது வினா. ஒருவர் தனது வருமானத்தில் அரைவாசிய உணவுக்கும் மீதியின் அரைவாசிய வீட்டு வாடகைக்கும் செலவழித்தார். அவரின் எஞ்சியிருந்த மீதி பணம் 1250 எனில் அவரின் மொத்த வருமானம் என்ன? என்ன விட வரும்? பாபம் எத்தனையாவது விட? ஒருவர் தனது வருமானத்தில் அரைவாசிய உணவுக்கும் மீதியின் அரைவாசிய வீட்டு வாடகைக்கும் செலவழித்தார். அவரிடம் எஞ்சியிருந்த மீதி பணம் 1250. சரியா? ஆன்சர் வரமாட்டு பார்க்கலாம். நீங்க எடுத்திருப்பீங்க. சரியாண்டு பாருங்க. ஒரு ஆள் அவர் வருமானத்துல அரைவாசிய உணவுக்கா
அப்ப ஒரு வருமானத்தை நாங்க இப்படியும் கீறலாம் அல்லது நாங்க இப்படியும் கீறலாம். சரியா? எப்படியும் நாங்க கீறலாம். சரி, இப்ப நான் வந்து இப்படி கீறன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரியா? இதுல அரைவாசியே உணவு. அப்ப நான் வந்து சரியா அரைவாசி வந்து இது உணவு. எஞ்சியது எது? இது எஞ்சியது அரைவாசி. அப்ப இந்த இருக்குது மிச்சம் மாதிரி தானே. இதுல அரைவாச விட்டு வாடகை கொடுக்காரு. அப்ப இதுல அரைவாசை நான் பிரிக்கணும்டா, அரைவாசி வந்தா இது வாடகை. மிச்சமாயதான் மிஞ்சிற காசு வந்து 1250 ரூபாயா. சரியா? 1250 ரூபாய். அப்ப இதுல அரைவாசத்தான் எடுத்தாரு. அப்ப இது 1250, இது 1250. சரியா? அப்ப ரெண்டும் சேர்த்து எவ்வளவு வேண்டா? இது ரெண்டும் சேர்த்து 2500 ரூபாய். இப்ப இவ்வளவும் 2500 ரூபாண்டா, இதே மாதிரி பாதிதான் இது. அப்ப இதுவும் 2500, மொத்தமா 5000. விளங்கிட்டா? இல்ல வட்டத்துல போட்டு காட்டீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, ஒரு ஆள்ற இப்படியும் இருக்குது வருமானம். அதுல அரைவாசி வந்து உணவுக்கு கொடுக்காரு. இதுல மிச்சம் இந்த இருக்குது. இதுல அரைவாசை வந்து வாடகை கொடுக்காரு. இது வந்து வாடகை. சரியா? அப்ப மிச்சம் இருக்கிற இந்த தொண்டு இது வந்து 1250. இது 1250, இதுவும் 1250. அப்ப ரெண்டையும் சேர்த்தா நாங்க 2500. இது 2500, இது 2500. அப்ப 2500 2500 5000. சரியா? நான் ஒரு கேள்வி உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கு ஆன்சர் எடுத்து காட்டுங்க. ஒருவர் தண்ட வருமானத்துல, சரியா, ஒருவர் தண்ட வருமானத்துல 10ல் 4 பங்க மனைவிக்கு கொடுக்காராம். ஒருவர் தண்ட வருமானத்துல 10ல் 4 பங்க மனைவிக்கு கொடுக்கார். எஞ்சியதில் அரைவாச உணவு. எஞ்சியதுல அரைவாச உணவு. மீதியில் 3 உண்டியல்ல போடுறார். மீதியில 3 உண்டியல்ல போடுறார். சரியா? அவட்ட மீதியா உள்ள பணம் 200 ரூபாய். ஆரம்பத்துல, சரி ஆரம்பத்துல இல்ல, அவரு உணவுக்கு செலவழிக்க எவ்வளவு? அவரு உணவுக்கு செலவழிக்க எவ்வளவு? முதலாவது விட 1000 ரூபாய், இரண்டாவது விட 300 ரூபாய், மூணாவது விட 500 ரூபாய். யாரு கட்டிடுவா? சென்ன ஓர்டர் கிடைச்சிருந்தீங்கன்னா செஞ்சாச்சு நீட்டீங்க. திருப்பி சொல்லணுமா? யாருக்கு திருப்பி சொல்லணும்? திருப்பி சொல்ல தேவையில்லையா? திருப்பி சொல்றேன்னா சொல்றேன். இருந்த காசுல 10ல் 4 வந்து மனைவிக்கு கொடுக்காரு. எஞ்சியதுல அரைவாச உணவுக்கு கொடுக்காரு. மீதியில 3ல் 1 பங்க உண்டியலுக்கு கொடுக்காரு.
எஞ்சிய காசு 200 ரூபாய் வச்சிருக்கார். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 10ல் 4 சொல்லிட்டேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா 10ஆ பிரிக்கணும். சரியா? முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை 10ஆ பிரிக்கணும். அப்ப 1 2 3 4 5. 1 2 3 4 5. ரைட். 10ஆ பிரிக்கிறேன். சரியா? இந்த 10ல 4 வந்து மனைவி. அப்ப 1 2 3 4. 4 வந்து மனைவி. எஞ்சியதுல அரைவாசி. எஞ்சியதுன்னா இந்த 6. அதுல அரைவாசி உணவுக்கு போகுது. ஏண்டா இவ்வளவு உணவுக்கு போகுது. ரைட். மீதியில் அண்டா 3 துண்டு இருக்கு. இந்த 3ல ஒரு பங்கு உண்டியல். இது வந்து உண்டியல். மிச்சமா இருக்கிறது 200 ரூபாய். 2 பங்கு 200 ரூபாய். அப்ப ஒரு பங்கு 100 ரூபாய். ரைட். இப்ப கேட்டது சரியா, உணவுக்கு எவ்வளவு போன? உணவுக்கு 3 பங்கு போயிரு. அப்ப 3 பங்கும் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் படி 300 ரூபாய் என்கிறது சரி. சரியா? விளங்கிட்டா? விளங்கினாலும் கை வைத்துங்க. சரி, அடுத்த வினா போமா? என்னதானா இந்த ஆட்டம்? சரி, அடுத்ததுக்கு போமா? இப்ப இது வந்து 2வது ஆன்சர். ரைட். 42வது வினா. இது நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்குது. சரியா? தரவு தந்தா தரவை ஃபர்ஸ்ட்டுக்கு குறிச்சிடணும். அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்க்கணும். ரவி திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்க 20 தேங்காய் கூடுதலாகவும், செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலும் பார்க்க 10 தேங்காய் கூடுதலாகவும் விற்றான். செவ்வாய்க்கிழமை விற்ற தேங்காய்களின் எண்ணிக்கை 85. 3 நாட்களிலும் விற்ற தேங்காய்களின் எண்ணிக்கை யாது? நீங்க எடுத்த ஆன்சரை காட்டுங்க. எப்படி நீங்க விளங்கி எடுத்திருக்கிறீங்கன்னு பாப்பா. நீங்க எடுத்த ஆன்சரை காட்டுங்க. நீங்க விட எடுத்திருப்பீங்க. சரியா? என்ன விட எடுத்தீங்கன்னு பாப்பா. ஆன்சரை நீங்க காட்டுங்க. அடுத்தார்கள் இப்பதான் எல்லாரும் செய்கிறார்கள போல விளங்குது. விளங்குது இல்லையா? விளங்கலைங்கிறார்கள் மட்டும் கை வைக்கணும். விளங்கல்ல, எனக்கு விளங்கல்லங்கிறாங்க. டைம் இல்லாம யோசிக்குங்க. சரி, டைம் முடிச்சு பாப்போம். பேனை வைங்க கீழே. சொல்லித்தாரன் பேனை வைங்க எல்லாரும். இப்படி வந்துச்சுண்டா முதல்ல ஒழுங்கா ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தரம் வாசிக்கணும். நான் உங்களோட சேர்ந்து வாசிக்க. ரவி திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்க 20 தேங்காய் கூடுதலாகும். செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலும் பார்க்க 10 கூடுதலாகும். செவ்வாய்க்கிழமை விற்ற தேங்காய் எண்ணிக்கை 85. 3 நாள். இப்ப என்னென்ன நாள் இருக்கு? யாரால சொல்லி என்னென்ன நாள் இருக்கு? திங்கட்கிழமை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை உண்டு, செவ்வாய்க்கிழமை உண்டு. 3 நாள் இருக்குதானே? ரைட். இதை 3ஐயும் குறிப்போம் தான்.
என்ன ஓர்டர் வரும்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய். தானே ஓர்டர் வரும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஓர்டருக்கு மாத்தி மாத்தி குறிக்கலாமா நாங்க? இல்ல. சரி, இப்ப இந்த ஓர்டருக்கு பார்த்தா கடைசியா எல்லாத்தையும் சொல்லி போட்டு கடைசியா வந்து சொல்றான் பாருங்க, என்னவா? செவ்வாய்க்கிழமை 85. செவ்வாய்க்கிழமை சொல்றது 85. இது முதல்ல தந்திருந்தா உடனே எடுத்துருவீங்க. சரியா? இப்ப கடைசியில தந்ததுக்கு அடுத்து நீங்க அதை கவனிக்க ஏதோ எங்களுக்கு தரவுல எங்கேயாவது ஒரு தரவை தந்தா அதை நீங்க பெஸ்டுக்க குறைச்சிங்கன்னா புள்ள எடுக்க மாட்டீங்க. அப்ப கடைசியில 85 வந்து செவ்வாயா? இதை விளங்கி நாங்க கேட்குங்க. செவ்வாயோட ரிலேட்டடா ஏதோ ஒன்று சொல்லுவான். செவ்வாய்க்கிழமையோட இணைச்சி சொல்றத பாருங்க. இனி முதலாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையோட 20 கூடுதலான்னு சொல்லப்படுது. அது செவ்வாய்க்கிழமையோட சம்பந்தமா? செவ்வாய்க்கிழமையோட தொடர்பா? இல்ல. ரெண்டாவது அதுக்கு பதிலா அடுத்தது என்ன சொல்லப்படுது? என்ன சொல்லுவாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்க? தரவை வச்சு பார்க்கக்குள்ள சரியா என்ன சொல்றாங்க? செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலும் 10 கூடுதலா வித்திரிக்கான். இப்ப பாருங்க, செவ்வாய்க்கிழமைக்கு எத்தனை? 85 சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையோட 10 கூட வித்திரி. அப்ப திங்கட்கிழமை யாரு தெரியும்? செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையோட 10 கூட வித்திரி. அப்ப திங்கட்கிழமை எத்தனை? இது 10 கூடினது. 10 குறைச்சு விட்டா சரிதானே? சரியா? அப்ப 75. இது விளங்கி நாங்கள் கை வைக்கலாம். இல்லையா? விளங்கிட்டு சரி. இப்ப திங்கட்கிழமையோடு சம்பந்தப்படுத்தி கூடுறாங்க. முதலாவது கூட்டி சம்பந்தப்படுத்துறான். என்ன? இப்ப முதலாவது பாரு. முதலாவது கூட்டு என்ன சொல்றாங்க? திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்க 20 கூடுதலா வைத்திரி. ஞாயிற்றுக்கிழமையை விட 20 கூட வைத்திருக்காங்க திங்கட்கிழமை. சரியா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை 95. 95 55 55. இந்த திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை விட 20 கூட. அப்ப இதுல இருந்து நாங்க 20 கழிக்கணும்னு சொன்னா 55. 3 4 வித்த 3 கூட்டினா சரி. கூட்டுவோம். 5 5 10 10 5 15க்கு 5 போட்டு 1 மிச்சம் 6 6 7 13 13 8 13 8 21 215. சரியா? விளைத்தா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த தந்திரிக்கிறதான வினா வடமாகாண பேப்பர்ல நிறைய இடத்து இந்த வினா வந்து சரியா? இதே மாதிரி வினா நிறைய இடத்த வந்துடி. அப்ப தந்த தரவுகள் இருந்தா தரவுகளை வச்சுக்குதான் ஏற்கனவே ஒரு தரம் விளங்கப்படுத்தக்குள்ள சொல்லிருக்கு. பின்னுக்கு தரவு தருவான், தந்து விட்டு முன்னுக்கு கேட்பான். அந்த மாதிரி வினாதான் நீ. சரியா? அப்ப நாங்க எங்க பாக்கிட்டு போகல எங்க ஏதோ சொல்லிட்டு ஆன்சர் இருந்தா அதை வச்சு நாங்க பாக்கி விளங்கிட்டா? உதாரணம் வேணுமா? உதாரணம் வேணுமா? வேணும். சும்மா தரையில கொஞ்சம் டைம் தான் அடுத்து தரும். உதாரணம் வரக்குள்ள தரும். சரியா? அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 215. முதலாவது ஆன்சர். 43வது ஒரு இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சிறுமி ஒருத்தி 40 மீட்டர் கிழக்கு நோக்கியும் அவ்விடத்திலிருந்து 20 மீட்டர் தெற்கு நோக்கியும் மீண்டும் 40 மீட்டர் மேற்கு நோக்கியும் பயணத்தை முடித்தாள் எனின் சிறுமி தொடக்க
தொடக்கத்திலிருந்து எத்தனை மீட்டர் தூரத்தில் உள்ளாள்? இது அடிக்கடி வாரதுதான். இது நாங்க நிறைய பார்த்துட்டோம் கேள்வியும். ஆன்சர் என்ன? 3வது கேள்வியும் வந்துக்குது இதே மாதிரி, 19வது கேள்வியும் இதே மாதிரி வந்துக்குது. ஆன்சர் விடைய பாப்போம். இது லேசி. ஒரு இடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பித்த சிறுமி 2 இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காண்டு வச்சு. சிறுமி கிழக்கு நோக்கி 40 மீட்டர். கிழக்கண்டா இங்க ஆள 40 மீட்டர். அப்ப இது 40. ரைட். அங்க இருந்து அவ்விடத்துல இருந்து 20 மீட்டர் தெற்கு நோக்கி. அப்ப எங்கள போவா? கீழே 20 மீட்டர் தெற்கு நோக்கி. இப்படி தெற்கு போறா. ரைட். தெற்கு நோக்கியும் மீண்டும் 40 மீட்டர் மேற்கு நோக்கியும். அப்ப இப்படி மேற்கு நோக்கியும் 40 மீட்டர் மேல உள்ள அதே அளவு இவ்விடத்தை வந்து நிற்கிறான். முடித்தால் என் சிறுமி தொடக்க இடத்திலிருந்து, இது கட்டாயம் தேவை, தொடக்க இடம் இது இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல சொன்னா இவ்வளவு தூரத்துல ஐக்கா. அப்ப முதலாவது விட 20. சரியா? ஆன்சர் 20. ரைட். 44வது இந்த ஏற்கனவே 43வது கேள்விப்படி இப்ப வந்துட்டு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? நான் சொல்ல சொல்ல நீங்க கேளுங்க பாப். நான் சொல்ல சொல்ல ஒரு உதாரணம் தர, நீங்க கேளுங்க. அதாவது 43வது வினா மாதிரி. சரியா? ரவி ஒரு இடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பிச்சு, சரியா, ஒரு இடத்துல இருந்து பயணத்தை ஆரம்பித்து வடக்கு நோக்கி 10 மீட்டர் சென்றான். வடக்கு நோக்கி 10 மீட்டர் சென்றான். அவனது இடது கைப்பக்கமாக திரும்பி 5 மீட்டர் சென்றான். மேலும் அவனது வலது கைப்பக்கமாக திரும்பி 5 மீட்டர் சென்றான். மேலும் அவனது வலது கைப்பக்கமாக திரும்பி 5 மீட்டர் போறான். போய் பயணத்தை முடிச்சிட்டார். சரியா? இப்ப அவனது தொடக்க இடத்துக்கும் இப்போது உள்ள இடத்துக்கும் இடையிலான தூரம் யாது? தொடக்க இடத்துக்கும் இப்போது உள்ள இடத்துக்கும் இடையிலான தூரம் யாது? முதலாவது விட 5, 2வது விட 10, 3வது விட 15. என்ன ஆன்சர் பாத்திமா? சாட்சி என்ன ஆன்சர்? சஞ்சய் என்ன ஆன்சர்? விஷயா ஆன்சர்? ஹயா கையில காட்டுங்க. ஹயா ஹயாட ஆன்சர் வரலையா? ஹயா கையால காட்டுங்க, இங்கால கையால காட்டுங்க. உட இவ்வளவு மட்டும்தான் எனக்கு விளங்குது, கை ஒன்றும் விளங்குது இல்லை. விட காட்டுறது எனக்கு கை விளங்குது இல்லை. இங்கால கை காட்டுறீங்க இது மத்த கையில காட்டுங்க. கைஞ்சால வந்து காட்டு.
ஹயா காட்டுறதவங்க பாருங்க என்ன விளங்குது இங்க காட்டுறது ஒன்றும் விளங்குது மிச்ச கை வர்றதும் இல்லை. கை காட்டுறா இல்ல. ஆன்சர் இது காட்டாம மற்றது காட்டுறாக்கள் எல்லாருக்கும் இடம்பலம் தெரியா, இடது வலது தெரியா. அப்ப அதான் பிரச்சனை. சரியா? இடம் வலம் தெரியுமானாக்கள் ஓகே, இடம் வலம் தெரியான்னு சொன்னா கஷ்டம். இப்ப பாருங்க, இப்ப முதலாவது சொன்னன் 10 மீட்டர் அவர் வடக்கு நோக்கி போறாரு. இங்க இருந்து 10 மீட்டர் போறாரு. சரி, இடது பக்கம் திரும்பி 5 மீட்டர் போறாரு. இப்படி போனா எங்கால இடது, எங்கால இடது இப்படியே போனா இடது இங்கால. சரியா? இப்படித்தானே போறாரு. அப்ப இடது இங்கால, இங்கால போய் 5 மீட்டர் போறாரு. சரி, அதுக்கு பிறகு என்ன, திருப்பி வலது பக்கம். அப்ப இப்படி போனாருண்டா வலது எங்கால வலஞ்சுலியா வரும். எங்க வரும்? கீழையா மேல? அப்ப இங்க வலது 5, திருப்பி வலது 5, இங்கால 5, அப்ப இங்க 5. இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் 8. இந்த வாரம் 5 இங்கேயும் வரும். இந்த 5 இந்த 10 மொத்தம் 15. அவ்வளவுதான். அப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்கால வலது எங்கால இடது அது தெரியாட்டி கஷ்டம். இப்ப வார கேள்வி இடம் வலது வச்சு வருது. முதல் வடக்கு கிழக்கு போனேன், ஆனா இப்ப இடம் வலம் போகுது. சில கேள்வி ரெண்டு மிக்ஸ் பண்ணி வருது. முதலாவது முன்னுக்கு சொல்றான் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி சொல்லி போட்டு இடையால போகக்குள்ள வலது பக்கம் திரும்புறான்னு சொல்லப்படி. சரியா? அப்ப இடம் வலம் கட்டாயம் எங்களுக்கு தெரியணும். சரி, 7:35 36 முடிப்போமா? சரியா? இது வரைக்கும் நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நாளைய கிளாஸ் அந்த இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைய கிளாஸ் மட்டும் நைட் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுங்க. நாளைக்கு ஒரு இடத்த போற வேலை ஒன்று இருக்குது, காலையில 6 மணிக்கு போற வேலை ஒன்று இருக்கு. சரியா? அப்ப அதால எல்லாரும் வந்து நாளைய கிளாஸ் மட்டும் நைட் கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. சரியா? ஏழுமா கஷ்டமா? கஷ்டமானாக்கள் ரெக்கார்டிங் பாருங்க, நாளைய கிளாஸ் மட்டும். சரியா? வெளியில ஒரு இடத்த போற வேலையில 6 மணிக்கு போயிடுவோம். அப்ப அதால நாளைய கிளாஸ் கொஞ்சம் நடத்துற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காலையில கிளாஸ் நைட் கிளாஸ் நடக்கும். சரி, முடிப்போம் அப்ப.